இருந்தாது நேரிடாது என்னை நான் காத்திடுவேன். உன்னை அழுதாது இன்பம் உன்னை கீழ்ந்தாது என்னோடு நான் இருக்கின்றேன். அதை உன்னை நெருங்காது நேரிடாது இதை நான் காத்திடுவேன். அஞ்சாதே, கிடையாதே, கலையாதே, நீ பயப்படாதே. அஞ்சாதே, கிடையாதே, கலையாதே, நீ பயப்படாதே. வைகளை அழுதாது இன்பம் உன்னை கீழ்ந்தாது உம்மோடு நான் இருக்கின்றேன். வைகளை நெருங்காது நாம் நேரிடாது இதை நான் காத்திடுவேன். ஏழரின் கண்ணீரின் இவளிக்கும் தேடரின் கண்ணீரின் கொண்டளிக்கும் காப்பாற்றுவே சிறகுகளால் இல்லை அரவணைப்பேன். காப்பாற்றுவே சிறகுகளால் இல்லை அரவணைப்பேன். அஞ்சாதே, கிடையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. அஞ்சாதே, கிடையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. உண்மை உன்னை அழுதாது இன்பம் உன்னை கீழ்ந்தாது உம்மோடு நான் இருக்கின்றேன். அதை உன்னை நெருங்காது நாம் நேரிடாது என்னை நான் காத்திடுவேன். செல்லும் இடங்களில் எல்லாம் காப்பதோடு செல்லும் இடங்களில் எல்லாம் காப்பதோடு படி எந்த பொய்களிலே தாங்கிடுவேன். போதாதபடி கைகளிலே தாங்கிடுவேன். கிடையாதே, கலங்காதே, பயப்படாதே. அஞ்சாதே,
அறியாதே கலங்காதே நீ பயப்படாதே உன்னை உன்னை அணுகாது துன்பம் உன்னை தீண்டாது நான் இருக்கின்றேன் உன்னை நெருங்காது புல்லாம் நேரிடாது உன்னை நான் காத்திடுவேன் உன்னை அணுகாது துன்பம் உன்னை தீண்டாது நான் இருக்கின்றேன் உன்னை நெருங்காது புல்லாம் நேரிடாது உன்னை நான் காத்திடுவேன் அறியாதே கலங்காதே நீ பயப்படாதே அறியாதே கலங்காதே நீ பயப்படாதே பயப்படாதே நீ பயப்படாதே நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம். யோசுவா 19ஆம் அதிகாரம். 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன: பெயர்செபா, சேபா, மொலாதா,
ஆசு சூகால், பாலா, ஆத்தேன், எல்தோலாத், பெத்தூல், ஓர்மா, சிக்லாக், பெத்மார், காபோத், ஆத்சார் சூசா, பெத்லேபாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 11. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயோர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு நிச்சயமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். 3ஆம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டும் உள்ளது. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி பாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி பாபராத்துக்கு சென்று எப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காட்சீனையும் கடந்து ரிம்மோன் நெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம். 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த எல்லை எஸ்ரேல், கெசுல்லோத், சூனேம், அப்பிராயிம், சீகோன், அனகராத், ராபித், கிஷியோன், அபத், ரெமேத், என் கன்னீம், என் காதா, பெத் பாத்செஸ் இவைகளே. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம். 5ஆம் சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சாப், அலம் மெலேக், ஆமாத், மிஷேயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தே மேக்குக்கும் நேகியேலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம். அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம். 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானீமிலும் உள்ள அல்லோனிலும் இருந்து வந்து ஆதமி, நெக்கேபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத் தாபோருக்கு திரும்பி அங்கே இருந்து ஊக்கோவுக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். அரணிப்பான பட்டணங்களாவன சீத்தீம், சேர்,
அம்மாத், ரக்காத், கின்னரேத், ஆதமா, ராமா, அத்தோர், கேதேஸ், எத்ரேயி, என் ஆத்சோர், ஈரோன், மிக்தாலேல், ஓரேம், பெதானாத், பெத்ஷிமேஸ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். 7ஆம் சீட்டு ஷான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்செமேஸ், சாலாபின், ஆயலோன், எத்லா, ஏலோன், திம்னாதா, எக்ரோன், எல்தெக்கே, கிபத்தோன், பாலாத், ஏகூத், பெனபெராக், காத்ரிம்மோன், மேயார்கோன், ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே. தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டிய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராஹீமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியன் ஆகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் ஏசாயா 25ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் கங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி. எபிரேயர் 8ஆம் அதிகாரம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய்
பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளில அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரர்களை தன்னும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவேன். நான் அவர்கள் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று தன் அயலானுக்கும் வேண்டுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம். அந்தியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னாற் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட
போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக குடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அந்தியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த இனிய காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு. கடந்த 5 மாதங்களாக கண்மணி போல் பாதுகாத்து 6வது மாதத்துக்குள் நடத்தி வருகிற நம்முடைய கர்த்தருக்காக ஸ்தோத்திரம்.
அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் வல்லமை உள்ளவர். மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் இந்த நாட்கள் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் வேதத்திலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாங்கள் இன்றைக்கு தாழ்மைப்படுகிறோமோ, அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை உயர்த்தி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே முதலாவது இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தவர். அது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களிலே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் எந்த வேளையிலும் நாங்கள் தாழ்மைப்படுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த உயர்ச்சியை நமக்கு இந்த நாட்களிலே தருகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுவது, humble yourself before the Lord and he will you lift up என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமாயிருந்தால், மற்றவர்கள் மத்தியிலே கனத்தையும் மகிமையும் இந்த நாட்களிலே தேவன் பெற்றுத்தர வேண்டுமாயிருந்தால், வேலை செய்கிற இடங்களிலே அல்லது இந்த நாட்களிலே நம்முடைய சூழல்கள் சுற்றாடல்கள் பகுதியில் நம்ம உயர்த்த வேண்டுமாயிருந்தால், நாங்கள் அவருக்கு முன்பாக இந்த நாட்கள் தாழ்மைப்படுகிற வேளையிலே தான் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய உயர்வு வர வேண்டுமாயிருந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு வர வேண்டுமாயிருந்தால், நமக்குள்ளே ஒரு உயர்வு வர வேண்டுமாயிருந்தால், முதலாவது அவருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டு அவரோடு இணைகிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே பார்ப்பீர்களாயிருந்தால், யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபர் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக இந்த நாட்களில் கொண்டு போயிருந்தாலும், ஆனால் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டான். அவன் தன்னை இந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்வோன் தான் கண்ட அந்த தரிசனத்திற்கு, அந்த கனவிற்கு அர்த்தத்தை கேட்ட வேளையிலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இதற்கு நான் அல்ல, கர்த்தரே இந்த நாட்களிலே பதில் சொல்லுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே கேட்ட வேளையிலே ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் நாட்களிலே கொடுக்கிறது மட்டுமல்ல, யோசிப்பினுடைய தலை அங்கே உயர்த்தப்படுகிறதை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களிலே நாங்கள் உயர்வடைய வேண்டுமாயிருந்தால், முதலாவது ஆண்டவருக்கு முன்பாக இந்த நாட்களிலே தாழ்மைப்பட வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக இந்த நாட்களிலே நாங்கள் தாழ்மைப்பட்டு வருகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் உயர்வையும் கொண்டு வரும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தி, உங்களுடைய குடும்பம் பிள்ளைகளை உயர்த்தி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களையும் கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆராதிப்பே, அன்போடாய் ஆராதிப்பே, இயேசுவை